புவியியல் குறியீடுகள் அடையாளம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார மதிப்பை பாதுகாத்தல். அறிமுகம். புவியியல் குறியீடுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியுடன் தனித்துவமாக இணைக்கப்பட்ட தயாரிப்புகளை பாதுகாக்கும் அறிவுசார் சொத்து வடிவமாகும். குறிச்சொற்கள் அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே தயாரிப்பின் பெயரை பயன்படுத்த முடியும் என்பதை உறுதி செய்கின்றன. இந்த பாதுகாப்பு பாரம்பரிய அறிவை பாதுகாக்கிறது, கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. பாதுகாப்பு ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தின் WTO கீழ் வழங்கப்படுகிறது. மற்றும் இந்தியாவில் பொருட்களின் புவியியல் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 இன் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. பிரபலமான புவியியல் அடையாளம் தயாரிப்புகளின் எடுத்துக்காட்டுகள். இந்தியா. டார்ஜிலிங் தேநீர், மேற்கு வங்கம், இந்தியாவின் முதல் புவியியல் அடையாளம். காஞ்சிபுரம் பட்டுப் புடவை, தமிழ்நாடு. மைசூர் சந்தன சோப்பு, கர்நாடகா. பனாரசி புரோகேட் மற்றும் புடவைகள், உத்தரப்பிரதேசம். அல்போன்சோ மாம்பழம், மகாராஷ்டிரா. திருநெல்வேலி ஹல்வா, தமிழ்நாடு. காஷ்மீர் குங்குமப்பூ, உலகம். ஷாம்பெயின், பிரான்ஸ். பர்மா ஹாம், இத்தாலி. ரோக்ஃபோர்ட் சீஸ், பிரான்ஸ். டெக்கீலா, மெக்சிகோ. அடையாளம் ஏன் முக்கியமானது? 1. அங்கீகரிக்கப்படாத உற்பத்தியாளர்கள் பெரும்பாலும் தரம் குறைந்த தயாரிப்புகளுக்கு பிராந்திய பெயர்களை தவறாக பயன்படுத்துகின்றனர். 2. தயாரிப்புகள் பெரும்பாலும் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் பிரீமியம் விலைகளை பெறுகின்றன, இதனால் வருமானம் மேம்படுகிறது. 3. கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவித்தல். 4. பல தயாரிப்புகள் பல நூற்றாண்டுகள் பழமையான மரபுகளை கொண்டுள்ளன. இந்த இந்த கலாச்சார சொத்துக்களை அழிவிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. 5. நுகர்வோர் அறக்கட்டளை. லேபிள்கள் வாங்குபவர்களுக்கு உறுதியளிக்கின்றன. நம்பகத்தன்மை. தரம். புவியியல் தோற்றம். புவியியல் அடையாள பாதுகாப்பில் உள்ள சவால்கள். 1. விழிப்புணர்வு இல்லாமை. உற்பத்தியாளர்களுக்கு பெரும்பாலும் பின்வருவன பற்றிய புரிதல் இல்லை. புவியியல் அடையாள பதிவு நடைமுறைகள். புவியியல் அடையாள பெயர் லேபிளிங்கின் நன்மைகள். 2. பலவீனமான அமலாக்கம். போதுமான கண்காணிப்பு இல்லாததால் கள்ளப் பொருட்கள் இன்னும் சந்தைகளில் நிரம்பி வழிகின்றன. 3. சந்தைப்படுத்தல் வரம்புகள். பல உற்பத்தியாளர் குழுக்களுக்கு பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் ஏற்றுமதி திறன்கள் இல்லை. 4. உலகளாவிய அங்கீகார சிக்கல்கள். சில இந்திய புவியியல் அடையாளப் பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் சவால்களை எதிர்கொள்கின்றன, அங்கு பாதுகாப்பு அமைப்புகள் வேறுபடுகின்றன. 5. திறன் மேம்பாட்டின் தேவை. சிறிய உற்பத்தியாளர்கள் புவியியல் அடையாளப் பொருள் நன்மைகளை அதிகரிக்க பயிற்சி மற்றும் நிதி ஆதரவு அவசியம். எதிர்கால வாய்ப்புகள். இந்தியாவின் வளர்ந்து வரும் புவியியல் அடையாளச் சின்னங்கள்.